Voting is underway in Tamil Nadu, where the state is set to elect its legislators for its 234 assembly constituencies. The state has over 5.73 crore electors, which includes 280,365,800 male voters, 293,04,905 female voters, and 7,728 third-gender voters. There are about 14 lakh first-time voters. More than 4.18 lakh postal votes have been received. As many as 3,60,068 polling personnel will be deployed across the polling booths. A total of 300 companies of paramilitary personnel and more than 83,800 police personnel would also be involved in election duty. Politically, alliances led by the DMK and AIADMK are in the fray, along with parties such as the NTK and TVK, all looking to make a strong impact in the state. Key leaders in the state, such as Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, the General Secretary of AIAD, M.K. Edappadi K. Palanichami, BJP leader Nayinar Nagendran, Congress leader P. Chidambaram, NTK's leader Seeman, TVK's leader Vijay voted. நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே வித சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஓட் போட்டீங்க சார், எவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்க? நீங்க 100% எல்லா மக்களும் வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற நாளாக தங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த வாக்குரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நாடு ஒரு நல்ல தலைமையின் கீழே இருக்கணும். தனக்கான ஆட்சியாளனை தேர்வு செய்யறதுல மக்களுக்கு பெருமைங்க இருக்கணும். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் கடைசி 3 மாதங்கள்ல கணக்கில்லாத போராட்டங்கள். இந்த போராட்டங்களை திணிச்சவங்களே திருப்பி அதிகாரத்துக்கு எப்படி வர முடியுதுங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அந்த ஒற்றை விரலால் பெரும் மாறுதலை ஏற்படுத்த முடியும். ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை, மதிப்புமிக்க உரிமையாக தான். அதை பயன்படுத்தி நம்ம நமக்கான தலைமையை தேர்வு செய்யணும். நம்மகிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை என் மக்கள் சொந்தங்கள் தவற விடக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம்.